உலகில் உள்ள அனைத்து கதை பிரியர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற கதையோட தலைப்பு பழகிடுச்சு. வாங்க கதைக்குள்ள போலாம். திங்கட்கிழமை காலை 10 மணி. அது சென்னையின் மிக பிரம்மாண்டமான ஐடி நிறுவனத்தின் கட்டடமாக நிமிர்ந்து நின்றது. ஐடி ஊழியர்கள் லிப்டில் ஏறுவதும் இறங்குவதுமாக பரபரப்பாக இருந்தது அந்த காலை நேரம். பைக்கில் இருந்து அவசர அவசரமாக கீழே இறங்கி கண்ணாடியில் தன் சிகையையும் மீசையையும் சரி செய்துவிட்டு லிப்டில் புகுந்து தனது 8வது தளத்திற்கு வந்து இறங்கினான் வாசு. அவனது சக ஊழியர்கள் ஏற்கனவே வேலையை ஆரம்பித்திருந்த நிலையில் தானும் அந்த ஆபீஸில் மேஜை முன் அமர்ந்திருந்தான் வாசு. கூரான நாசியும் எடுப்பான உதடும் நடுத்தரமான நிறமும் உடையவன். இந்த கம்பெனியில் சேர்ந்து 2 வருடங்கள் ஆகியிருந்தாலும் வேலையில் அத்தனை அத்துப்படி இல்லை. அவன் திருமணமாகி 1 வருடம்தான் ஆகியிருந்தது. இவனது மனையாள் கவிதா. திருமணமான முதல் 6 மாதங்கள் அற்புதமாய் சென்றன. அடுத்து வந்த மாதங்களில் தி டிபிக்கல் இந்தியன் ஃபேமிலியின் வீட்டில் நடக்கும் காட்சிகளை இவர்கள் வீட்டிலும் பார்க்கலாம். பாஸ் கொடுத்த புதிய ப்ராஜெக்டை தன் மண்டையை பிசுக்கி யோசித்துக் கொண்டிருந்தான். ஒன்றும் பிடிபடவில்லை. மீட்டிங்க ஒழுங்கா கவனிச்சிருக்கணும். திருப்பி போய் கேட்டா திட்டுவாரோ? மனதில் என்ன அலைகள் சுழல சுற்றும் முற்றும் பார்த்தான். அவரவர் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளில் ஆழ்ந்திருந்தனர். ஒரு முறை ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தா ஏதாவது மூளை புதுசா யோசிக்கும். இன்று பாத்ரூம் நோக்கி புறப்பட்டான். ரெஸ்ட் ரூம் போய் கொண்டிருக்கும் போதே காலையில் மனைவியிடம் அர்ச்சனை வாங்கியது ஞாபகத்திற்கு வந்தது. அலாரம் வச்சு எந்திரிக்க முடியலன்னா அலாரம் வைக்க கூடாது. என்னைய பிடிச்சு டார்ச்சர் பண்றது. அதே என்னன்னா மியா மியான்னு கத்தி என்னைய எழுப்பி விடுது. லஞ்ச் ரெடி பண்ணா டிஃபன் பாக்ஸ்ல எடுத்து கூட வைக்க முடியாதா? அது கூடவா கஷ்டமா இருக்கு? தலையை சிலுப்பி கொண்டான். தனது சீட்டில் அமர முயற்சிக்கும் போது அருகில் இருந்த பெண்மணி அவனை பார்த்து, என்ன சார் வர வர மெருகேறிக்கிட்டே போறீங்க, வீட்ல நல்ல சாப்பாடோ என்றார். மனதிற்குள் மனைவி டிஃபன் பாக்ஸில் வைத்த தயிர் சாதத்தை ஞாபகப்படுத்தி கொண்டான். அவனுக்கு சிரிப்புதான் வந்தது. அப்பெண்மணியின் முகத்தை பார்த்து லேசாய் முருவளித்து விட்டு வேலையை தொடரலானான். தனது கைபேசியின் மணி ஒலித்தது. போனை ஆன் செய்து ஹலோ என்றான். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? உங்க வீட்டு வேலைக்காரன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? குளிக்க போனா துண்டு எடுத்து காய போடுறது கிடையாது. கலட்டி போட்ட ஜட்டி ரூம்ல அப்படியே வளையமா கிடக்குது. சாப்பாடு போட்டா நல்லா சாப்பிட வேண்டியது. ஆனா தட்டை கழுவுறது கிடையாது. உங்களுக்கு கட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. எத்தனை வாட்டி சொன்னேன் என் போனை எடுத்துட்டு போகாதீங்கன்னு. நம்ம வீட்டு டெலிபோன்ல உங்களுக்கு லைனே கிடைக்க மாட்டேங்குது என்று வரிசையாய் அவள் பொரிந்து தள்ள இடையில் குறுக்கே பேசாது அமைதியாக இருந்தான் நமது ஹீரோ வாசு. சற்று போனை திரும்ப ஒரு தரம் பார்த்து சிரிக்கலானாள். உங்ககிட்டதான் பேசிட்டு இருக்கேன், கேக்குறீங்களா இல்லையா? அதற்கு வாசு, மேடம் நீங்க யாரையும் நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க என்றான். பதிலுக்கு அவளது மன்னிப்பை எதிர்பார்த்து தன் கணவனின் 10 இலக்க போன் நம்பரில் கடைசி ஒரு இலக்கத்தில் 9 பதிலாக 7 அழுத்தி இருந்தாள் அவள். யோ, போனை எடுத்தா ஹலோன்னு சொல்ல மாட்டியா? யார் திட்டினாலும் வாங்கிக்கிடுவியா என்றாள். பதிலுக்கு அவன், பழகிடுச்சு மேடம் என்றதும் மீண்டும் திட்டிவிட்டு போனை கட் செய்தாள். சிறிது நேரத்திற்குள் வாசுவின் போன் மீண்டும் ஒலித்தது. இம்முறை அவனது மனைவி கவிதா. அவனது ஹலோ என்ற பதிலுக்கு எதிர்பாராமல் அர்ச்சனையை ஆரம்பித்திருந்தாள். இத்துடன் இக்கதை முடிவுற்றது. மேலும் ஒரு நல்ல கதையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.